ஹலோ வெல்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு வழியாக விடாமுயற்சி வந்துடுச்சு. எத்தனை தடைகளை தாண்டி வந்திருக்குப்பா விடாமுயற்சி. இந்த படம் வந்து அதுக்கேற்ற மாதிரியே பேருக்கேற்ற படத்துடைய ஷூட்டிங் இது அதுன்ட்டு 2 வருஷமா பாவம் அஜித் ஃபேன்ஸ். இந்த படத்துடைய டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகிழ் திருமேனி. மியூசிக் டைரக்டர் வந்து வேறு யார், நம்ம அனிருத் தான். ப்ரொடியூசர் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தலையை வந்து 2 வருஷம் கழிச்சு படம் வருது. இந்த கங்குவா படமும் சூர்யாவது 2 வருஷம் கழிச்சு தான் வந்துச்சு தேட்டரில். இப்போது தயவு செய்து இந்த ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இந்த படம் ட்ரைலர் டீசர் இது எப்படி இருக்கோ, ஸ்டோரி எப்படி இருக்கோ அதெல்லாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு வந்து ப்ரமோஷன் பண்ணாதீங்கப்பா. நிறையா இவங்க ஹைப் ஏற்றி விட்டு நம்ம ஒரு 2-3 வருஷம் கழிச்சு படம் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் நிறைய எதிர்பார்த்து போவோம். இவங்க வந்து ஒரு மீடியமான நல்ல ஆவரேஜ் படமாக கொடுத்தாலுமே நமக்கு வந்து என்ன இப்படி இருக்குது, இன்னும் நிறைய பண்ணியிருக்கணுமே அப்படின்ற தாட் வந்துடும். அதனால் தயவு செய்து ப்ரமோஷன்லாம் பண்ணாதீங்க. இது வந்து ரசிகர்களின் அன்பான வேண்டுகோள் என் சார்பாக. அர்ஜுனும் ரெஜினாவும் இருக்கிற மாதிரியான அந்த சீனு இப்போ வேறு மாதிரி இருக்குங்க. இன்னும் அர்ஜுன் வந்து இந்த மங்காத்தாக்கு அப்புறம் அஜித்தும் அர்ஜுனும் சேர்ந்து நடிக்கிற படம், இதுலேயே ஒரு ஹைப் வந்தது. என்ன சொல்கிறது, படம் வந்து இவங்க 2 பேரும் இருக்கிற சீன்லாம் வேறு மாதிரி இருக்கும். மியூசிக்கை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். ஏன்னா அனிருத் எதனா ஒன்று பண்ணி ஹிட் பண்ணி விட்ருவார். அந்த மைண்ட் செட் எல்லாருக்கும் கொண்டு வந்துட்டார் இவர். அதே ஒரு பெரிய விஷயம் தான், அவருக்கு பாசிட்டிவ் தான். ஏன்னா அவர் பண்ணுற எல்லா மியூசிக்குமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் அது வந்து கேட்குற மாதிரி இருக்கும். பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படின்ட்டு தோணும் நமக்கு. அந்தளவுக்கு அவர் மியூசிக் போடுறாரு. லொக்கேஷன்ஸ் பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அந்த இடம் எல்லாம் பயங்கரமான இடமா இருக்குது. பார்க்க ஒரு ஹாலிவுட் ஃபீல் வருது நமக்கு. இது ஒரு நல்ல படமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த டீசரில் வந்து ஸ்டோரி நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியல. இந்த டைரக்டருடைய இதுக்கு முன்னாடி வந்த படம்லாம் அந்தளவுக்கு நானும் பெருசாக பார்க்கல. கழகத் தலைவன் மட்டும் பார்த்துருக்கேன். அதை 2-3 படத்தை வச்சு நமக்கு கெஸ் பண்ணி சொல்ல முடியாது. இந்த படம் வந்து அஜித்தை வச்சு பண்ணுறாரு, எப்படி வந்திருக்கு என்ன ஏதுன்ட்டு ட்ரைலர் விட்டால் ஓரளவு நம்ம பார்க்க நல்லாயிருக்கும் ஸ்டோரி எந்த மாதிரி இருக்குன்ட்டு. இந்த டீசர்லேயே ஒன்று வச்சுருப்பாங்க பாருங்க, முயற்சி அப்படின்ட்டு. அந்த வைப்பு தான் இன்னும் படம் டீசரே வைப்பாக வச்சுருக்காங்கங்க. லாஸ்ட்டு ஒரு 5-6 மாதமாகவே வைப் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அஜித் ஃபேன்ஸ் எல்லாம். கடவுளே அஜித்தே அந்த மாதிரி தான் முயற்சி அப்படின்ட்டு வச்சுருக்காங்க படம் டைட்டில் வரும்போது. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்க. நீங்கள் அஜித்துடைய இந்த விடாமுயற்சி வந்து டீசர் பார்த்துட்டீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் உங்களுடைய தாட் என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா படம் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியுதா, உங்களால் என்ன கதைன்னு சொல்ல முடிஞ்சா கீழே சொல்லுங்கள். அஜித் வந்து நிறைய கஷ்டப்பட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த கார் சேசிங் சீனு, நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது. பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்ட்டு. படம் பார்த்தா தான் தெரியும். இப்போ இருக்கிற காலகட்டத்திலலாம் எதையுமே கெஸ் பண்ணி சொல்ல முடியல, இது நல்லாயிருக்கும் அது நல்லா இருக்கும்ன்ட்டு. ஏன்னா ஃபுல்லாக ஆப்போசிட்டாக மாறிடுது. அதனால இது ட்ரெய்லர் வரட்டும், ஓரளவுக்கு பார்க்கலாம். எந்த ஆடியன்ஸ் கவர் பண்ணுன்ட்டு நம்ம அந்த வீடியோவில் சொல்லலாம். இப்போ வந்து நியூட்ரலாக தான் இருக்குது, எந்த ஆடியன்ஸ்னு கரெக்டாக சொல்ல முடியாது. இவன மாதிரி பைத்தியக்காரனுக்குலாம் எவன்டா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்தது?